ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஓமப்பொரி தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த ஓமப்பொரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஓமப்பொரி செய்கிறதுக்கு வந்து நான் கடல மாவு வந்து 2 கப்பு அளவுக்கு எடுக்கிறேங்க. அதே கப்புலேயே 1 கப்பு அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறலாங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஓமம் எடுத்திருக்கேங்க. ஓமத்தை மட்டும் இப்படி கையால் நசுக்கி விட்டு சேர்த்துக்கிறலாம். இங்கே பாருங்கள், கையால் இப்படி லைட்டாக பசஞ்சு விட்டோன்னா ரொம்பவே நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தாங்க. சாயங்கால நேரத்தில் டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இது எல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு நல்லா பிசைஞ்சுக்கிறலாம். இது பாருங்கள், நான் ரொம்ப இறுகலாக இல்லாமல் கொஞ்சம் நெழுகலாக தான் பிணைஞ்சிருக்கேன் பாருங்கள். அவ்வளோதாங்க, இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கையில் உள்ளதெல்லாம் வலிச்சு விட்டுட்டு இப்போ வந்து இதை ஃபுல்லாக நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு செய்யல கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறலாங்க. நம்மளுக்கு மாவு வந்து அனாவசியமாக வேஸ்ட் ஆகாது. இப்போ பாருங்கள், உரல் வந்து நான் இடியாப்பக்கட்டை தாங்க போட்டு செய்கிறேன். அதே போல் இந்த சில்வர் உலக்கில் தான் நான் புளிய போகிறேன். இதில் கொஞ்சம் நல்லா மாவு வந்து நிறையா பிடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த மாவெல்லாம் நம்ம வந்து இடியாப்பக்கட்டையில் எவ்வளோ அளவுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து உருட்டி வச்சுக்கிறலாங்க. லைட்டாக தண்ணியை கையில் தொட்டுட்டு இந்த மாதிரி உருட்டையில் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வேலை முடியும். இங்கே பாருங்கள், எல்லாமே உருட்டி வச்சுக்கிட்டேன். லாஸ்ட்டாக வந்து நம்ம உலக்குலையும் தேவையான அளவு போட்டு வச்சுக்கிறலாம். இங்கே பாருங்கள், போட்டு வச்சுட்டேன் பாருங்கள். நம்ம பாத்திரத்துலேயும் எதுவுமே ஒட்டலை பாருங்கள். இது நம்மளுக்கு வேலை செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், நான் தேவையான அளவு உருட்டி வச்சுக்கிட்டேன். இப்போ உலக்கலையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இது மூடி ரெடியாக வச்சுக்கிட்டேன் நான். இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. 1/4 லிட்டர் அளவுக்கு ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு அகலமான தட்டில் வந்து பேப்பர் தாங்க போட்டு வச்சுருக்கேன். பேப்பரில் நம்ம புழிஞ்சு போட்டுடலாம். இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு புழிஞ்சு விட்றேன் பாருங்கள். இந்த உலகில் வந்து 2 தடவையாக புளியலாங்க. அந்த அளவுக்கு மாவு நல்லாவே பிடிக்குது. இப்போ பாருங்கள், இதிலே பாதி அளவுக்கு நான் ஃபஸ்ட்டு புழிஞ்சு விட்டுக்கிறேன் பாருங்கள். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். இங்கே பாருங்கள், நல்லா வெந்து இந்த எண்ணெய் நுரையெல்லாம் அடங்கணுங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம திருப்பி விட முடியும். பாருங்கள், லைட்டாக இப்படி தட்டி விட்டு பார்த்தோன்னா வெந்தது தெரியும். அவ்வளோதாங்க, இப்போ திருப்பி விட்டுறலாம். திருப்பி விட்டு பின்னாடி பக்கமும் லைட்டாக வேகட்டும். வேகவும் எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், பின்னாடி பக்கமும் வெந்துருச்சு. இப்போ லைட்டாக எடுத்து இதையும் ஒரு லைட்டாக திருப்பி விட்டு எடுக்கலாங்க. அவ்வளோதான், திருப்பி விட்டாச்சு. இப்போ எடுத்துடலாம் அப்படியே. பாருங்கள், நம்மளுக்கு உதிரவும் இல்லை, நல்லா ஈஸியாக வருது பாருங்கள். இது எண்ணெயுமே ரொம்ப குடிக்கலைங்க. ரொம்பவே நல்லா ஈஸியாக வந்துச்சு போட்டு எடுக்கிறதுக்கு. பாருங்கள், இப்போ வந்து இன்னொரு இதையும் புழிஞ்சு எடுக்கிறேன் பாருங்கள். இது ஓமப்பொரியுமே நல்லா கணிசமாக வந்துச்சுங்க இது. இப்போ நான் எப்படியுமே மாவு எடுத்தது வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மாவு எடுத்திருப்பேன். நல்லா ஒரு டப்பா ஃபுல்லாக வந்துச்சுங்க. இப்போ பாருங்கள், அவ்வளோதாங்க. நம்ம எண்ணெய் எவ்வளோக்கு ஊற்றுறோமோ அவ்வளோக்கு நல்லா பெருசாகவே புழிஞ்சு எடுத்துடலாம். நான் எண்ணெய் வந்து இன்றைக்கி வந்து 1/4 லிட்டர் அளவுக்கு தாங்க ஊற்றிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி புழிஞ்சு எடுக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க. இதே போலவே நம்ம இப்போ எல்லாமே போட்டு எடுத்துருவோம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தாங்க போட்டு எடுக்கணும். பாருங்கள், எண்ணெயுமே குடிக்காது, ரொம்ப ஈஸியாக வந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ எல்லாமே போட்டு எடுத்துட்டேன் பாருங்கள். எல்லாமே நல்லா வந்திருக்கு. நான் கருவேப்பிலை கொஞ்சம் பொரிச்சு விட்டு அதில் போட்டிருக்கேன் பாருங்கள். நான் இப்போ உடச்சி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப நல்லா மொறுமொறுப்பாக இருந்துச்சுங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நல்லா ஒடியுது பாருங்கள். இது நல்லா எப்படி 1 வாரம் 10 நாளைக்கு கூட வெளியவே வச்சு சாப்பிட்லாங்க. இதில் தேவைப்பட்டால் சாட் மசாலா கொஞ்சம் கலந்து கொடுத்தோன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை அப்படியே சாப்பிட்றதுனாலும் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே போல் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.